இன்னும் ஒரு புது வீடியோ. இன்னைக்கு வந்து நம்ம அப்பா அம்மா பத்தி பேச போறோம். சோ போன வீடியோல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பத்தி பேசணும். இப்ப அப்பா அம்மா அதுக்கப்புறம் நாங்க பேசியிருக்கிறத ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றோம். நீங்க வந்து எல்லாரும் நல்லா பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு புது வீடியோ உங்களுடைய பிஆர் பிரதர்ஸ்ல இருந்து. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது ஃப்ரெண்ட் வந்து வீட்டுக்கு போயிட்டான் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து நம்ம எடுக்க போறது அம்மா அப்பாவை பத்தி நம்ம தத்துவம் சொல்ல போறோம். இன்னைக்கு வந்து நம்ம போன தடவை ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசணும். இன்றைக்கி வந்து நம்ம அப்பா அம்மாவை பற்றி பேசணும். இப்போ அப்பா அம்மா கிட்ட வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயமே அவங்க நம்மளுக்கு என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க, அந்த மாதிரி தான். ஆனால் நம்மளும் அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு மார்க் எடுத்து கொடுக்கணும். இப்போ இவன் சொல்லுவான், கேட்டுக்கணும். மார்க் இல்லைங்க, மார்க் எடுத்தா போதும். அப்பா அம்மா எதெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் செய்யுங்க. அப்பா அம்மா என்ன ஆசைப்படுவாங்க? நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும் தான் ஆசைப்படுவாங்க. நீங்கள் நல்லா படிங்க. அதுவும் அப்பா அம்மாவுக்கு நல்லா டிசிப்ளினாகவும் இருங்க. அப்பா அம்மா சொல்கிறத வாங்கி கொடுங்க. இப்போ ஒரு பையன் வந்து இந்த ஒரு டார்ச் லைட் வச்சுருக்கான் அழகா, அது நம்மளுக்கு இல்லை ஒரு பெண்ணு மாதிரி வச்சுக்கோங்க. கிளாஸில் வந்து அழகாக ஒரு பெண் வச்சுருக்கான். அது வந்து உங்கள் அப்பா அந்த பெண்ணு வேணும்னு நீங்கள் அப்பாயிட்ட அடம் பிடிச்சிங்கன்னா அது தப்பு. ஏன்னா அப்பா அம்மா வந்து வாங்கி கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாங்க. காசு இருந்தால் வாங்கி கொடுக்கலாம். அதனால அப்பா அம்மாவுக்கு டிசிப்ளினாக மரியாதையாக இருங்க. ஸோ நம்ம இப்போ வந்து நம்மளுக்கு ஒன்று கிடைக்கலன்னா அது அடம் பிடிக்காதீங்க. நம்ம ஒன்று கேட்டுட்டோம்னா அப்பா அம்மா வந்து அது எப்படியாவது வாங்கி தந்துடுவாங்க நம்மளுக்கு. ஆனால் அது கேட்ட அப்பா அம்மாவை நம்ம மனசுக்குள்ளார அது திட்டுறதோ இல்லை முனவுறதோ அதெல்லாம் வேணாம். ஏன்னா அப்பா அம்மா நம்மளுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது நாங்களே நிறைய தடவை இப்படி பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னையிலேருந்து இந்த வீடியோலேருந்து நாங்கள் இப்படி பண்ண மாட்டோம். ஸோ எங்களை பார்த்து நீங்களும் இப்படி பண்ண வேணாம், சரியா? அப்பா அம்மான்றது நம்மளுக்கு ஒரு கடவுள் மாதிரி, சரியா? அது மட்டும் என்னது திட்டாதீங்க, சரியா? ஓகே காய்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் சொல்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.